இந்த மேட்ச் ஆரம்பிக்கும் போதே ஒரு கொஸ்டின். இந்த தடவையும் ஆர்சிபி பிரஷர்ல ஸ்லிப் ஆகுமா இல்ல இந்த தடவை ஸ்டோரி சேஞ்ச் ஆகுமா? மும்பை இந்தியன்ஸ் 154 ரன் ஸ்கோர் பண்ணாங்க. ஸ்கோர் பார்த்தா ஆவரேஜ் மாதிரி தான் தெரியும். ஆனா பிட்ச் ஸ்லோ. சீசன் ஓபனர் பிரஷர் வேற. ஆர்சிபி சேஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஃபியூ ஓவர்ஸ்ல ஹோப் இருந்துச்சு. ஆனா மிடில் ஓவர்ஸ் வந்ததும் ஒரு ஓவர் அடுத்த ஓவர்னு விக்கெட்ஸ் போக ஆரம்பிச்சுது. ஸ்கோர் போர்ட் பார்த்தா 67 ரன்ஸுக்கு 5 விக்கெட்ஸ். இந்த மொமெண்ட்ல உங்களுக்குள் என்ன தாட் வந்தது? இன்னும் ஒரு ஆர்சிபி கொலாப்ஸ் அப்படின்னு தோணுச்சா? பொதுவா இந்த சிச்சுவேஷன்ல டீம்ஸ் என்ன பண்ணும்? பிக் ஷாட்ஸ் ஃபோர்ஸ் பண்ணும், ரன் ரேட்டுக்கு பேனிக் பண்ணும். அங்கதான் மேட்ச் ஸ்லிப் ஆகும். ஆனா இங்க தான் ட்விஸ்ட். நடீன் டி கிளார்க் வந்து நின்னாங்க. ஃபர்ஸ்ட் திங், பவுண்டரி அடிக்க ரஷ் இல்ல. ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணாங்க. ஃபீல்டுல கேப் எங்க இருக்குன்னு அப்சர்வ் பண்ணாங்க. நோ ஹரி, நோ அன்னெசரி ஷாட். எவ்ரி பாலுக்கும் கிளியர் பிளான். லாஸ்ட் ஓவருக்கு வரும்போது 18 ரன்ஸ் வேணும். இப்ப இமேஜின் பண்ணுங்க, ஒரு டாட் பால், ஸ்டேடியம் சைலண்ட், பிரஷர் டபுள். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஒரு ஸ்மால் மிஸ்டேக் கூட மேட்ச் டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணிடும். ஆனா நடீன் டி கிளார்க்கோட பாடி லாங்குவேஜ்ல டென்ஷன்னு எதுவும் தெரியல. இட் ஃபெல்ட் லைக் இது ஒரு டெய்லி ஜாப் மாதிரி. அந்த மொமெண்ட் பார்த்ததும் 2016 வேர்ல்ட் கப் ஃபைனல் ஞாபகம் வந்துச்சு. கார்லோஸ் பிராத்வேட் 4 சிக்ஸஸ். அப்போ ஸ்டேடியம் சைலண்ட். இப்பவும் அதே சைலன்ஸ். போலர் பிரஷர்ல, ஃபீல்டிங் டீம் ஷாக்ல. இந்த வின் ஆர்சிபிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாயிண்ட்ஸுக்கு இல்ல, ஸ்கோர் போர்டுக்கு இல்ல, மைண்டுக்கு. வேர்ஸ்ட் சிச்சுவேஷன்ல கூட காமா இருந்தா மேட்சை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு பிலீஃப். இப்ப நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆர்சிபி பெர்ஃபெக்ட் டீமா? ஆன்சர் சிம்பிள், இல்ல. பேட்டிங் டெப்த் இன்னும் இம்ப்ரூவ் ஆகணும். டாப் ஆர்டர் ஏர்லியா போனா மிடில் ஆர்டருக்கு ஹெவி பிரஷர். போலிங்ல டெத் ஓவர்ஸும் இன்னும் ஷார்ப் ஆகணும். எம்ஐ லாஸ்ட் ஓவர்ஸ்ல ஈஸியா ரன்ஸ் எடுத்தாங்க. ஆனா ஒரு விஷயம் கிளியர், இந்த ஆர்சிபி ஓல்ட் ஆர்சிபி இல்ல. மென்டலி ஸ்ட்ராங் டீம். பிரஷர் ஹேண்டில் பண்ண கத்துக்கிட்டு இருக்காங்க. சீசன் போக போக இந்த காம் அப்ரோச் தான் ரியல் டிஃபரன்ஸ் கிரியேட் பண்ணும். இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த வின் டர்னிங் பாயிண்டா இல்ல ஒரு குட் நைட் மட்டுமா? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த அனாலிசிஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி சிம்பிளா எங்கேஜிங் கிரிக்கெட் கான்டென்ட் வேணும்னா ஃபாலோ பண்ணுங்க.